Hallelujah.
பரிசுத்தாவியானவர் வல்லவராய் இருக்கிறார். ஓ, உன்னை நிரப்ப பரிசுத்தாவியானவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வந்து வெறுமையே போக மாட்டார், வெறுமையே போக மாட்டார், உன்னை நிரப்பாமல் போக மாட்டார். ஹல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலையில் நான் உம்மை ஆராதிப்பேன் அப்பா, எந்த சூழ்நிலையில் நான் உம்மை துதிப்பேன் தகப்பனே. எனக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருந்தாலும், நான் நினைத்தது நடக்காமல் இருந்தாலும், எனக்கு சுகம் இல்லாமல் இருந்தாலும், நான் உம்மையே ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி நான் உம்மையே ஆராதிப்பேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஓ, அவர் உன்னை இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறாரே, அதை எண்ணி கடந்த 9 மாதங்கள் உன்னை பாதுகாத்தாரே, அதை எண்ணி அவர் அதைத்தான் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். ஓ, நீ என்ன ஆராதிக்கணும். கடந்த 9 மாதங்கள் கண்மணி போல உன்னை பாதுகாத்தேன். இந்த 10வது மாதத்தில் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன். உண்மையே நான் ஆராதிப்பேன் அப்பா, உண்மையே நான் ஆராதிப்பேன் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், நீ என்னை உண்மையாய் ஆராதிக்கும் போது, உன் முழு பலத்தோடும் உண்மையாய் உன் முழு ஆத்துமாவோடும் நீ என்னை ஆராதிக்கும் போது, உண்மையாய் நீ என்னை தொழுது கொள்ளும் போது, நீ நினைக்காத காரியத்தை நான் உனக்கு இந்த 10வது மாதத்திலே செய்வேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நின்றுக்கொள்ளுங்க. விசுவாசிக்காதான் மகிமையை காண முடியும். ஓ, கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிறவர், கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிற தேவன் அவர். ஓ, உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே, உன் வேலை ஸ்தலத்திலே, உன் தனிப்பட்ட ஜீவியத்திலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உன் பலவீனத்திலே நீ நினைக்கிறாத காரியத்தை அவரால் செய்ய முடியும். ஆமென். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இந்த 10வது மாதத்திலே காண்பாய். ஓ, ஹல்லேலூயா. ஆமென். முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். ஓ, நீ நினைச்சு பார்க்க மாட்டேன். பெரிய காரியங்களை நான் செய்வேன். இந்த 10வது மாதத்துல எல்லா காரியங்களை உயர்த்தி, அப்பா நான் என்ன நம்பல, நான் கிரகிக்க முடியும். நீங்க விசுவாசம் இந்த பாடலை பாடுங்க. நான் கிரகிக்க முடியாத காரியத்தை நீங்க செய்ய முடியும். ஓ, என் வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்க நான் கிரகிக்க முடியாத காரியத்தை அவர் செய்வார். உன் வேலையிலே நீ கிரகிக்க முடியாத, உன் வியாபாரத்திலே கிரகிக்க முடியாத காரியத்தை அவர் செய்வார். அவராலே செய்ய முடியும். அவர் கேட்கிறாரு, நான் திறந்த கதவை ஒருவனாலும் பூட்ட முடியாது, நான் பூட்டினால் ஒருவனாலும் திறக்க முடியாது. ஓ, நீ எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த 10வது மாதத்தில் அவர் உனக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா. எனக்கு இதை பாடும்போது ஒண்ணுதான் ஞாபகம் வருது. யாக்கோபு போகும்போது, அவன் பதனாராமுக்கு போகும்போது அவனுக்கு தெரியாது இரு பரிவாரங்களோடு அவன் திரும்பி வருவான்னு. அவனுக்கு தெரியாது அவன் இரு பரிவாரம். அவன் போகும்போது ஒண்ணுமே இல்லாத ஒருவனாய் போகிறான். அவனிடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனா அவன் திரும்பி வரும்போது அவன் இரு பரிவாரங்களோடு கர்த்தர் அவரை கடந்து வர பண்ணினார். அப்படிதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றார். ஒருவேளை யாக்கோபை போல நம்ம இருக்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது, பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னன்னு எனக்கு தெரியாது, நாளைய தினத்தை குறித்த கவலை உனக்கு இருக்கலாம், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம். அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, எப்படி இரு பரிவாரங்களோட திரும்பி வர பண்ணினேனோ அப்படியே உன் வாழ்க்கையில நான் செய்வேன். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமா வாக்குத்தத்தத்தை வரும்போது அதை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் யாக்கோபு செய்தான். அந்த இரவிலே, அந்த நடு ராத்திரியிலே யாருமே இல்லாத அந்த இடத்துல அவனும் தேவனும் மாத்திரம் இருக்கும்போது அவன் தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தான். அவன் தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தான், முழுவதுமாய் அர்ப்பணித்தான். Oh, he surrendered himself to the Lord completely. இன்னைக்கு இந்த நாளிலே அவர் உன்னிடத்திலேயும் என்னிடத்திலேயும் எதிர்பார்க்கிறது அதுதான். இந்த 10வது மாதத்திலே நீ உன்னை முழுமையாய் என்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்துரு. நான் உன்னை இரு பரிவாரங்களை போல உன்னை மிகுதியாய் பெருக பண்ணி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமென். சொல்லுங்க, அப்பா என்னை நான் உன்னுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். அப்பா என்னை
நான் உங்க பார்க்கல, யாரையும் பார்க்க வேண்டாம், நான் உங்க முகங்களை பார்க்கல, ஆனா கர்த்தர் உங்களை இருதயங்களை பார்க்கிறார். மனிதன் ஒருவேளை உங்க முகத்தை பார்க்கலாம், உங்க முகம் ஒருவேளை சிரிக்கிற முகமா இருக்கலாம், உள்ளத்துல வேதனை இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம், பயம் இருக்கலாம், திகில் இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நான் உன் இருதயத்தை பார்க்கிற மகனே, நான் உன் இருதயத்தை பார்க்கிற மகளே, நீ உண்மையாய் எனக்கு அர்ப்பணிக்கும் போது நான் உன்னை இந்த மாதத்திலே கிரகிக்க முடியாத காரியத்தை நான் உனக்கு செய்வேன். அப்பா, என் நாட்கள் முடியும் வரை எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் கைகளை உயர்த்தி ஆமென். என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். ராமசகதரம் ஓரி வனரதரம் மரிவனரதியா வனஷ்யந்தரகதரதரம் பாபா. ஓ மகிமைக்கான நன்றி. ஆமென். உம்மையே ஆராதிப்பேன். தகப்பனே, எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஆமென். இருதயங்களை பார்க்கிறவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவே, உண்மையான அர்ப்பணத்தோடு நிற்கிறோம் உம்முடைய சமூகத்தில். மனிதன் ஒருவேளை எங்கள் முகத்தை பார்க்கலாம், எங்கள் இருதயங்களை பார்க்கிறோம். ஓ, உன் கண்ணீரை காண்கிறவர் இந்த நாளில் உன் அருகிலே தான் வந்து நிற்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறதற்கு, உன் வேதனையை நீக்குவதற்கு. ஓ, நீ முழுமையாய் அர்ப்பணித்திருக்கிறாயே, அதற்குரிய பலனை இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவாராக. ஆமென். தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களோடு இடைப்படும். மீதியான நேரங்களை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.